ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம குயிக்காக ஒரு டீ கடை பிரெட் ஆம்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். தோசை தவா ஹீட் பண்ணிவிட்டு 3 எக் எடுத்திருக்கேன் ஒரு ஆம்லெட் போடுறதுக்கு. ஊற்றி ஆம்லெட் பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் 2 ஒயிட் பிரெட் நான் எடுத்திருக்கேன். வீட் பிரெட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அது மேலே க்ரீன் சட்னியை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயில் விட்டு வேக விட்டுட்டு ஒன் சைடாக திருப்பி போட்டு 4 பீசஸாக நீங்கள் கட் பண்ணி இது கூட சைட் டிஷ்ஷாக கெச்சப் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வச்சு கொடுக்கலாம். ஆனால் முக்கியமானது என்னென்னா, கடையில் வாங்குகிற கெச்சப்பு சாஸ் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்காம ரெக்கி அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து நம்ம ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தோம். இது ஒரு சாஸ் வெரைட்டி. மலை இலந்த பழம் இருக்கு இல்லையா, அதோட எக்ஸ்ட்ராக்டை வச்சு இவங்க இந்தியன் ஸ்பைசஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி செஞ்சுருக்காங்க இந்த சாஸு. இவங்கக்கிட்ட 5 டிஃப்ரெண்ட் வேரியன்ட்ஸில் இந்த சாஸ் அவைலபிளாக இருக்குது. இலந்த பழத்தை வச்சு ஒரு சாஸ் செய்கிறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு சும்மாவே சாப்பிட்றக்கு நான் கொடுத்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப விரும்பினாங்க இது சாப்பிட்றக்கு. நான் இன்றைக்கி பிரெட் ஆம்லெட் கூட சைட் டிஷ்ஷாக இதை தான் கொடுக்க போகிறேன் குழந்தைங்களுக்கு. கடையில் வாங்கி கெச்சப் கொடுக்காம இதை கொடுத்துருக்கேன். ரொம்ப யம்மியாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு. உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் அவங்களோட டீட்டெயில்ஸை நான் வைக்கிறேன். நீங்கள் அவங்களோட வெப்சைட்லேயும் டைரெக்டாக ஆர்டர் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக யம்மியாக இருந்துச்சுங்க. ஒவ்வொரு பைட்லேயும் இலந்த பழத்தோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ.